கிருஷ்ணாய வாசுதேவாய தேவகே நந்தனாயஜ நந்தகோபகுமாராய ஸ்ரீ கோவிந்தாய நமோ நமஹ. இப்போ நம்ம 87வது தசகம் குஷேலோ பாக்கியானம்ன்ற தசகத்தில் இருக்கோம். நாராயணியத்தை பொறுத்தவரை அப்போ அதில் 5 ஸ்லோகங்கள் வரைக்கும் பார்த்தோம். 5வது ஸ்லோகத்தில் அப்பர்த்து வருஷம் ததமர்ஷி காணனேன்னு பார்த்தோம். அதாவது காலமில்லாத காலத்தில் மழை பெஞ்ச போது காணனத்தில் அவள் மாட்டின்டா இல்லையா அப்படின்றத இந்த 5வது ஸ்லோகம் நமக்கு சொல்லித்து. அடுத்த 6வது ஸ்லோகம் த்ரபாஜுஷோஸ்மாத் ரித்துகம்பலா தத பிரகிருஹ்ய முஷ்டௌ சக்ருதா சீதே த்வயா கிருதம் கிருதம் நன்வித்யதேதி சம்பிரமாத் ரமா கிலோபேத்யகரம் ருரோததே. அப்போ வெக்கப்பட்டு மறைச்சி வச்சுட்டு அவளை பலாதத, அதாவது அவர்கிட்டேருந்து பலாத்காரமாக வலுவில் பிடுங்கி ஒரு புடி சுவாமியால் புசிக்கப்பட்டது. இப்போ லக்ஷ்மியா தேவியான ருக்மிணி தேவி பரபரப்போடு நெருங்கினான். இவ்வளவு அனுகிரகம் செஞ்சது போதும் போதும்னுட்டு உம்மை கையை பிடிச்சி தடுத்தாங்க இல்லையா. ரமா கிலோ பேத்திய, ரமானா ருக்மிணி தேவியை கொடுத்தது. அதாவது இங்கே கிருஷ்ண பரமாத்மா அவள் அந்த ஒரு பிடி உண்ண அங்கே குச்சேலருடைய பஞ்சமெல்லாம் நீங்கி சுபிக்ஷம் வந்துட்டே இருந்தது. அப்போது ருக்மிணி தேவி அதை அறிஞ்சுண்டு அவளுக்கு அனுகிரகம் பண்ணினது போரும்னுட்டு தடுத்தாங்களாம். அதான் இந்த 6வது ஸ்லோகம் விவரிக்கிறது. அடுத்து 7வது ஸ்லோகம் பக்தேஷு பக்தேன சமானிதஸ்த்வயா புரீம் வசன்யே கனிசாம் மகாசுகம் பதாபரேத்யுர் திரவினம் வினா யயௌ விசித்திர ரூபஸ்தவ கல்வனுகிரஹ. அப்போ பக்தேஷு பக்தேன, பக்தனுக்கே பக்தனாக இருக்கக்கூடியவர் சுவாமி, அடியார்களுக்கு அடியாரான சுவாமி. அப்போது அப்படிப்பட்ட சுவாமியால் மரியாதை செய்விக்கப்பட்ட குச்சேலர் உம்முடைய நகரில் ஒரு இரவு சுகமாக இருந்துட்டு புரீம் வசன் ஏக நிசாம், ஏக நிசினா இரவு இல்லையா, ஏக நிசாமுங்கும் போது ஒரு இரவு வசிச்சுட்டு மறுநாள் பொருள் எதுவுமே பெற்றுக்காமல் திரும்பி கிளம்புறார். பதாபரேத்யுர் திரவினம், எந்த ஒரு பொருளையும் அவர் கேட்கவும் இல்லை, இவரும் கொடுக்கல. இது என்ன ஆச்சரியம், இது என்ன அனுகிரகம், வேடிக்கையாக இருக்கே அப்படின்னுட்டு விசித்திர ரூபஸ், இதை பார்க்கவே விசித்திரமாக இருக்கேன்னு பட்டத்திரி இதில் மெச்சிக்கிறார். அடுத்து யதி யயாஷ்யம் அதாசிய தஸ்யுதோ வதாமி பாரியாம் கிமிதி விரஜன் அசௌ துவதுக்தி லீலா ஸ்மிதமக்னதி புனः கிரமாத் அபஸ்யன் மணிதி பிரமாலயம். அப்போது இதெல்லாம் நடக்கிறது, அவரும் கிளம்புறார். எந்த கிருஷ்ண பரமாத்மா தன்னுடைய நண்பருக்கு எதையுமே கொடுக்கல. குச்சியால் யோசிச்சுட்டே வர்றார், நம்மளும் எதையும் கேட்கல, ஒரு வேளை கேட்டிருந்தா கிருஷ்ணன் கொடுத்துருப்பானோ என்னமோ, ஆனால் நம்மளும் எதுவுமே கேட்கல. வதாமி பாரியாம், இப்போ பாரியாயான அந்த மனைவி கேட்டான்னா நம்ம என்ன பதில் சொல்கிறது? துவதுக்தி லீலா, நம்மளுடைய லீலா கதைகள்லாம் பேசிட்டோம், நன்னா புன்சிரிப்போடு இருந்தோம், இதெல்லாம் சரிதான். ஆனால் இப்போ அவள் கேட்டால் என்ன பண்ணுறது அப்படின்னுட்டு யோசிச்சுட்டே வரார். அப்படி கிட்ட வரும்பொழுது மணிதீப்ரமாலயம், தன்னுடைய வீடாகப்பட்டது ரத்னங்கள் பிரகாசிக்கிற மாளிகையாக இருக்கிறத பார்க்குறார் இந்த இடத்துல குச்சேலர். அப்போ அவருக்கு ஒரே ஆச்சரியமாக இருக்குது, இது என்ன நம்ம குடிசை தானா, இது எப்படி அப்படின்னுட்டு ரொம்ப விசித்திரமாக பார்க்குறார். நம்ம வேறு ஏதாவது இடத்துக்கு வந்துட்டோமா அப்படின்னு யோசிக்கிறார். கிம் மார்க விப்ரம் சகிதி பிரமக்ஷணம் கிருஹம் பிரவிஷ்ட சததர்த்ததர்ச வல்லபாம் சகி பரீதாம் மணிஹேம பூஷிதாம் புபோத சத்வத் கருணாம் மகாத்புதம். அப்போது கிம் மார்க விப்ரம்ச, கிம்னா யோசிக்க வைக்கக்கூடிய கேள்வி. அதாவது நம்ம வேறு ஏதாவது பண்ணிட்டோமா, வழி தவறி வேறு எங்கேயாவது போயிட்டோமான்னு ஒரு நொடி பிரமிக்கிறார். பிரமக்ஷணம், பிரமிப்பாக ஒரு க்ஷணம் கழிஞ்ச பின்ன வீட்டுக்குள்ளே பிரவேசிக்கிறார். கிரகம் பிரவிஷ்டச. அப்போ பார்க்கும்பொழுது பார்த்தா தோழிகளால் சூழப்பட்டு சகி பரீதாம், எல்லாரும் தோழிகளாக இருக்கா மனைவியை சுற்றி. அப்படி ரொம்ப அற்புதமான அந்த கருணையையும் உணர்ந்தார். அதாவது சுவாமி தான் கருணை பண்ணி தனக்கு இதை கொடுத்துருக்காருன்றத உணர்ந்துக்கிறார் குச்சேலர். சரத்னசாலாசு வசன் அபிஸ்வயம் சமுன்னமத் பக்தி பரோமிருதம் யயௌ த்வமேவம் ஆபூரித பக்த வாஞ்சிதௌ மருத்புராதி சஹரஸ்வமேகதான். அப்போ ஏழையான குசேலர் சரத்னசாலாசு,
அப்போ ஏழையான குசியில் ரத்னங்களோட கூடிய மாளிகையில் வசிக்க தொடங்கினார். ஆனால் கூட முன்னபத் பக்தி பரோமிருத்தம் யயோ, அதாவது முன்ன அவர்கிட்ட இருந்த பக்தியிலையும் எந்த குறைவும் இருக்கலை. அவருக்கு இந்த புதுசாக வந்த ஒரு செல்வத்தினால எந்த செருக்கும் வந்துள்ள தன்னுடைய பக்தி பெருக்கால் அவர் முக்தி அடைஞ்சார். மருத்புராதேச ஹரஸ்ம மேகதான், தன்னுடைய கதி அவர் அடைஞ்சாருன்றத சொல்லவும் வேணுமான்னு கேட்குறாரு பட்டத்திரி. இதெல்லாம் நிறைவேற்றின குருவாயூரப்பா என்னுடைய நோய்களையும் தன்னுடைய கருணையால் போக்கி அருளும்னுட்டு பட்டத்திரி வேண்டிக்கிறார். இதோடு நம்ம 87 தசகங்களை பூர்த்தி பண்ணிக்கிறோம். ஓம் ஸ்ரீ குஷேல பிரியனே நமஹா.